வணக்கம். அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம மின்னோட்டவியல், அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். வழக்கம் போல MCQ கொஸ்டின் தான். என்ன கேள்வி சார் அது? ஒரு மின்கல தொகுப்பு, அதாவது பேட்டரின்னு சொல்றோம் இல்லையா, நிறைய செல்ஸ் கொண்ட ஒரு பேட்டரி. ஒரு மின்கல, அதாவது செல்லுன்னு சொல்லும்போது அதை கலங்கள் எப்படி சொல்லுவோம், மின்கலங்கள். ஒரு மின்கல தொகுப்பானது ஒரே மாதிரியான மற்றும் R அக மின்தடை கொண்ட தொடர் இணைப்பில் உள்ள N மின்கலங்களால் ஆனது. என்ன சார் சொல்றீங்க? நிறைய மின்கலங்கள் இருக்கு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரின்னா என்ன சார் அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி அக மின்தடை ஸ்மால் r, எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியான மின்னியக்கு விசை EMF சொல்றோம் இல்லையா, அது கேபிட்டல் E. அது கொடுக்கல சார், நம்ம எடுத்துக்கிட வேண்டியது. அப்படிப்பட்ட மின்கலங்களால் ஆனது இந்த தொகுப்பு. இந்த தொகுப்பின் இருமுனைகளும், இருமுனைகள்னா எப்படி சார்? முதல் கலத்தினுடைய பாசிட்டிவ், கடைசி கலத்தினுடைய நெகட்டிவ் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இணைக்கப்பட்டது தான் நம்ம ஷார்ட் சர்க்கியூட்டட் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இப்படி இணைச்சிட்டு அதில் மின்னோட்டம் வளர்க்கப்படுது, கரண்ட் மெஷர் பண்றோம். இப்போ எந்த வரைபடம் இதில் இருக்கிறது, எந்த கிராஃப் I, அதாவது கரண்ட் மற்றும் Nக்கு இடையிலான சரியான தொடர்பை காட்டுகிறது. என்னென்ன சார்? எத்தனை மின்கலங்கள் இருக்குதோ அது 5ன்னா 5, 6ன்னா 6, அவ்வளவு 6 இல்லை. ஸோ இடையிலான சரியான தொடர்பை காட்டுகிறது. 4 வரைபடங்கள் கொடுத்துருங்க. இதுல பார்த்தா அப்படியே மேலே ஏறிட்டே போகுது, அப்படியே இதில் கான்ஸ்டன்டா இருக்குது. இதுல மேலே ஏறிட்டே போகுது, ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி உழைச்சி போகுது. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போகுது. இந்த 4ல் எது சரியான விடை என்பதை நாம் பார்க்கலாமா? மின்கலங்கள் தொடர் இணைப்பில் வைக்கப்பட்டுள்ளன, முதலே சொல்லியிருக்கு. அப்ப இருமுனைகளும் இணைக்கப்பட்டாச்சு, அதான் ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லியாச்சு. ஓம் விதிப்படி, பை ஓம்ஸ் லா சொல்றோம் இல்லையா, மின்னோட்டம் ஐக்கு ஃபார்முலா என்ன சார்? மொத்த EMF, அதாவது தொடர் இணைப்பில் இருக்கும்போது மொத்த EMF மின்னியக்கு விசை வரும். ஒருவேளை அது மாத்திக்கிது, ஏதாவது இப்போ ஒரு இடத்துல பாசிட்டிவ் எதிர் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்தால் வேற மாதிரி வரும். இது தொடர் இணைப்பில் ஒன்று போல பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்த பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்படியே வரிசையில் போட்டுருக்கு. ஸோ மொத்த EMF டிவைடட் பை மொத்த மின்தடை. ஒரு செல்லுக்கு, ஒரு கலத்துக்கு எவ்வளவு சார் EMF? E. அப்ப N மின்கலத்துக்கு எவ்வளவு சார்? NE. அதான் மொத்த EMF. ஒரு கலத்துக்கு எவ்வளவு சார் மின்தடை? ஸ்மால் r. அப்ப N மின்கலத்துக்கு எவ்வளவு சார்? NR. ஸோ NE by NR, இதுதான் கரெக்ட். என்ன அடிச்சிடலாமா? E by R. இப்ப I E by R அப்படிங்கிறது தான் நமக்கு கரண்ட்டுக்கான சமன்பாடு. அப்ப இந்த சமன்பாட்டில் என்ன இல்லையா சார்? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக மின்னோட்டம் I ஆனது மின்கலங்களின் எண்ணிக்கை, அதாவது என்ன சொல்றோம் இல்லையா, சார்ந்தது I. அப்ப என்ன 1ஆ இருந்தாலும் 2ஆ இருந்தாலும் 3ஆ இருந்தாலும் 4ஆ இருந்தாலும் உனக்கு ஒரே கரண்ட் தான் கிடைக்கும், ஒரே மின்னோட்டம் தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இரண்டாவது கிராஃப் சரியான. ஓகேயா? வெரி சிம்பிள் கொஸ்டின். You have to understand the concept behind the graphs. இந்த கிராஃப் வரைபடங்கள் எப்படி இருக்கும், எது சரியான அந்த ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதே சாப்டர்ல வேறு ஒரு கணக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.